வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது மிக விரைவில் செய்யக்கூடிய தக்காளி பிரியாணி தான். இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஜீரக சம்பா பிரியாணி அரிசி 1 டம்ளர், 3 பழுத்த தக்காளி பழம், 1 கப் பச்சை பட்டாணி, 1 பெரிய வெங்காயம், தாளிப்பதற்கு பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, முந்திரி பருப்பும் குங்குமப்பூ, 2 பச்சை மிளகாய். நாம் தக்காளி பிரியாணி செய்வதற்கு வெறும் தக்காளி பழம் மட்டும் போட்டும் செய்யலாம். சுவை சற்று அதிகமாக இருப்பதற்கு, குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவதற்கு பட்டாணியும் சேர்த்து கொண்டால் மிக அருமையாக இருக்கும். தக்காளி பிரியாணி செய்வதற்கு முதலில் நாம் எடுத்து வைத்துள்ள அரிசியை 10 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். நாம் அரிசியை தண்ணீர் ஊற்றி ஊற வைத்துவிட்டு 3 தக்காளி பழத்தை இப்படி பொடியாக நறுக்க வேண்டும். பெரிய வெங்காயத்தை இந்த முறையில் நறுக்கி நாம் பச்சை மிளகாயை கீறி வைத்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது அரிசி 10 நிமிடம் நன்றாக ஊறிவிட்டது. இப்பொழுது நாம் ஒரு குக்கரை அடுப்பில் வைத்து தக்காளி பிரியாணியை தாளிப்போம். நாம் குக்கரை அடுப்பில் வைத்து அதில் 2 ஸ்பூன் நெய் விட வேண்டும். நெய்யுடன் நாம் 2 ஸ்பூன் சமையல் எண்ணெயும் விட வேண்டும். நாம் எண்ணெய் ஊற்றியவுடன் எண்ணெய் காய்ந்ததும் தாளிக்க எடுத்துள்ள பட்டை, ஏலக்காய் ஆகியவற்றை போட வேண்டும். சோம்பு பொரிந்ததும் நாம் முந்திரி பருப்பு, குங்குமப்பூவை போட வேண்டும். முந்திரி பருப்பு பொன்னிறமாக ஆனவுடன் நாம் நறுக்கிய வெங்காயத்தை போட வேண்டும். வெங்காயம் 1 நிமிடம் நன்கு வதங்க வேண்டும். இந்த சமயம் நாம் தேவையான கல்லுப்பை போட்டுக்கொள்ளலாம். உப்பு போட்டவுடன் நாம் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டும் வெங்காயமும் பொன்னிறமாக வதங்கவும் நாம் நறுக்கியுள்ள தக்காளி பழத்தை சேர்த்து கொள்ளலாம். இது 1 நிமிடத்திலே நன்கு வதங்கிவிடும். இந்த சமயம் நாம் கறிவேப்பிலை சேர்த்து கொள்ளலாம். வெங்காயம் வதங்கியதும் நாம் தக்காளி பழத்தை போட்டுக்கொள்ளலாம். தக்காளி பழம் போட்டவுடன் நாம் அடுப்பை சிம்மில் வைத்து குக்கர் மூடி வைத்து விடலாம். ஒரு 2 நிமிடம் வைத்துவிட்டால் அது நன்கு வதங்கிவிடும். இதேபோல் தக்காளி நன்கு வதங்கியதும் நாம் கறிவேப்பிலை போட்டு எடுத்து வைத்திருக்கும் பட்டாணியை போட்டுவிட வேண்டும். பின்பு பிரியாணிக்கு தேவையான மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியும் போட வேண்டும். நாம் 2 பச்சை மிளகாய் போட்டதால் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியே போதுமானது. இப்படி வதங்கி வரும் வேளையில் நாம் 1 ஸ்பூன் தயிர் ஊற்ற வேண்டும். தயிர் ஊற்றி கலந்தவுடன் நாம் அரிசியை போட்டு விடலாம். நாம் அரிசி போட்டு நன்றாக கலந்து விட வேண்டும். இந்த மசாலா, தக்காளி அனைத்தும் அரிசியுடன் நன்கு சேரவும் நாம் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணியே போதுமானது. தக்காளியில் சற்று நீர் சத்து இருப்பதால் 1 டம்ளருக்கும் சற்று குறைவாகவே நாம் வைத்து கொள்ளலாம் தண்ணீர். இந்த சமயம் நாம் தண்ணீர் விட்டுக்கொள்ளலாம். 1 டம்ளருக்கும் சற்று குறைவாக ஊற்றினாலே போதுமானது. இந்த சமயம் நாம் உப்பு சுவை பார்த்து குக்கரை மூடி வைத்து விடலாம். நாம் குக்கரை மூடி வைத்து 1 விசில் வரையும் சிம்மில் ஒரு 5 நிமிடம் வைத்து குக்கரை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். குக்கர் 1 விசில் வரையும் நாம் அடுப்பை மிதமான தீயில் வைக்க வேண்டும். ஒரு 4 அல்லது 5 நிமிடம் வைத்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் குக்கரை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு 10 நிமிடம் ஆவி அடங்கவும் குக்கரை திறக்கலாம். நாம் குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடன் திறந்து விடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், அருமையான தக்காளி பிரியாணி தயாராகிவிட்டது. இதை நாம் வேறு ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான தக்காளி பிரியாணி செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். இது நாம் தயிர் பச்சடி, பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் பட்டர் மசாலாவுடன் வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.